லீனியர் ஹேஷிங்கில் இன்ஷார்ட் என்னன்னு சொல்லணும்னா என்னென்னா வந்து பார்க்கும் அந்த பொசிஷன் ஆக்குப்பை ஆகிருக்கான்னு பார்க்கும். சப்போஸ் ஆக்குப்பை ஆயிடுச்சுன்னா அடுத்த பொசிஷனில் போய் உட்காரும். அவ்வளோதான். அதுக்கு இந்த ஃபார்முலா அதுதான். இப்போ வந்து 3ல் பார்த்துச்சு, 3ல் இடம் இல்லைனோடனே 4ல் போய் உட்காரும். ஏன்னா எஃப்ஆஃப் ஒன்றா தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 4ல் உட்காரும். அடுத்து 4லையும் இடம் ஆக்குப்பைட் ஆச்சுன்னா 5ல் போய் உட்காரும். ஸோ அதான் அதில் ஆக்குப்பை இருந்துச்சுன்னா அடுத்த பொசிஷனில் போய் உட்காரும். அதுக்கு இந்த ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி எழுதணும். அடுத்து என்னென்னா குவாட்ரட்டிக்கில் என்னென்னா அந்த இப்போ ஒன்றா இன்க்ரீஸ் ஆச்சுல I2 அது எஃப்ஆஃப் வந்து ஒன்றா இன்க்ரீஸ் ஆச்சுல இப்போ வந்து ஸ்கொயராக இன்க்ரீஸ் ஆகுது. 0 அப்ளை பண்ணுவோம், அடுத்து 1 அப்ளை பண்ணுவோம், அடுத்து 4 அப்ளை பண்ணி பார்ப்போம். அதுதான் இந்த இது. ஃபஸ்ட்டு 8 இருக்கப்போ ப்ராப்ளம் வராது, 8 எழுதிடுவோம். அடுத்து 3 இருக்கப்பறம் ப்ராப்ளம் வராது, 3 எழுதிடுவோம். அடுத்து 13 இருக்கப்பறம் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதான் இங்கே போட்டு பார்த்துட்டோம்ல, h(x) வந்து 3. இந்த ஃபார்முலா படி கண்டுபிடிச்சா h(x) 3 வந்துருச்சு. f(i) என்னன்னா 0 அப்ளை பண்ணணும். 0 அப்ளை பண்ணால் திருப்பி 3 தான் வரும். அடுத்து 1 அப்ளை பண்ணணும். 1 அப்ளை பண்ணோம்னா 4 வரும். 4 மாடலஸ் 10 4. 4th பொசிஷனில் இருக்கான்னு பார்க்க இருக்காது. ஸோ 13 நாங்கள் போட்டுறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து என்னது, ஒரு நிமிஷம். அடுத்து 23 போட்டிருக்கேன். இப்போ 23க்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 23னா 3 தான் வரும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அந்த கோர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ 3 தான் வரும். அப்போ தேர்ட் பொசிஷன் ஆல்ரெடி ஆக்குப்பை ஆகிருக்கு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து அதே தான் 13 மாதிரியே தான். ஸோ இதுக்கு h(x) 3யா, 23க்கும் h(x) 3 தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 அப்ளை பண்ணி பார்த்தா 3 தான் வரும். 3ல் ஆல்ரெடி இருக்குது. இதே கால்குலேஷன் தான் 23க்கு வரும். ஏன்னா h(x) வந்து 3 தான் வருது. ஸோ 3 தான் வரும். அடுத்து செகண்ட் ஐட்ரேஷன் பண்ணுறப்போ வந்து i = 1 போடுவோம். i = 1 போட்டோம்னா 4 மாடலஸ் 10 4ன்னு வரும். ஸோ அங்கே ஆல்ரெடி இப்போ 13 வந்துருச்சு. இதில் வந்து 13 இல்லாமல் இருந்துச்சு, இப்போ 13 வந்துருச்சு. அப்போ நம்ம i = 2 போடணும். 2 போடக்கூடாது, 4 போடணும். ஏன்னா 0 அப்ளை பண்ணிட்டோம், 1 அப்ளை பண்ண இடத்துல 13 உட்காந்துருக்கு. அடுத்து i = 4 அப்ளை பண்ணணும். i = 4 அப்ளை பண்ணோம்னா 3 + 4 வந்து 7. 7 மாடலஸ் 10 வந்து 7 வரும். 7th பொசிஷனில் யார் இருக்காங்களான்னு பார்ப்போம். இருக்க மாட்டாங்க. ஸோ 23 அங்கே கொண்டு வந்து போட்டுடலாம். அடுத்து 10 5. 10 வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. 10 மாடலஸ் 10 எடுத்தோம்னா 0 வரும், அங்கேயே போய் உட்காந்துரும். அடுத்து 50 மாடலஸ் 10 எடுத்தோம்னா 0 வரும். ஸோ அதே மாதிரி ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 0 வரும். அடுத்து f(i) வந்து 1. அப்போது 0 + 1 மாடலஸ் 10ன்னு வரும். ஸோ 50 வந்து ஆகுது. அதுக்கு இன்ஸ்டாட் என்ன சொல்லணும்னா லீனியரில் வந்து ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும் இந்த f(i). அதாவது 0 1 2 3ன்னு போடுவோம். இங்கே அப்படி போட மாட்டோம். இங்கே என்ன போடுவோம், 0 1 4 9ன்னு போடுவோம். அவ்வளோதான். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்.